வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. வாங்க 14 ஜனவரி 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முன்பாக எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க செய்தியை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சமத்துவ பொங்கல் விழாவின் போது உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாடு வண்டி ஓட்டி பொதுமக்களுடன் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வு நேற்றைய தினம் காலை 10:30 மணிக்கு நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள வீர சோழபுரம் கிராமத்தில் வீட்டில் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போனதை அடுத்து ஓனர் தியாகதுருவம் போலீசாரில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் காவலர்கள் குடியிருப்பு பகுதியில் டிஎஸ்பி தலைமையில் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கோட்டைமேடு அருகே கோமுகி ஆற்றில் குளிக்க சென்ற முதியவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. இது குறித்து கள்ளக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மாமாந்தூர் கிராமத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலைகளை வழங்கினார் கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நெம்புலி மற்றும் பாண்டூர் சாலை சந்திப்பு அருகே உள்ள சாலை ஓரத்தில் தலையில் பலத்த காயத்துடன் உயிரிழந்து கிடந்தார். பாண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த நியாய விலை கடையில் வேலை செய்பவர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சனிக்கிழமை அன்று கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணியின் சமூக ஊடகங்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டம் நேற்றைய மாலை நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகர பாமக அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி பொங்கல் வாழ்த்தை தெரிவித்தனர் பாமக நிர்வாகிகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பொர்சக்குறிச்சி பகுதியில் வீட்டுக்குள் புகுந்து பெண்ணின் தாலி செயின் பறிப்பு. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் இந்தியாவில் தேர்தல்கள் என்ற தலைப்பில் வினாடி வினா போட்டி மாவட்ட அளவில் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை காரணமாக கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை டோல்கேட் பகுதியில் செங்குறிச்சி சுங்கசாவடியில் அணிவகுத்த வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள எடுத்தவாய்நத்தம் கிராமத்தில் மைத்துனர் வீட்டிற்கு சென்றவரை முன்பகை காரணமாக சட்டையை பிடித்து கீழே தள்ளிய நபர் மீது போலீசார் வழக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள பைத்தந்துறை கிராமத்தில் வீட்டில் இருந்த மூதாட்டி மாயம். மூதாட்டியின் மகன் போலீசில் புகார் அளித்ததால் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. இத்துடன் நிறைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவேறின. இதுபோன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகள் அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.